கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இருக்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு அம்ராம் யோகபேத். யாருங்க அம்ராம் யோகபேத்? மோசேயினுடைய அப்பா அம்மா. பொதுவாக அவங்க முகங்களையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட போகிறோம். அதனால் இப்போ என்னவா இருக்குது, கொஞ்சம் சரீர பிரகாரமாக ஒரு பசி அப்படி லைட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாக எப்படி இருக்குங்க? இல்லை, உற்சாகமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் ஒரு பசியோடு போனோம்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். போடுங்க போடுங்க அப்படிம்போம். ரெண்டாவது தடவை போட்ட உடனே போதும் போதும் கொஞ்சம் போதும் போதும் அப்படிம்போம். மூணாவது தடவை கொண்டு வந்தாங்கன்னு வைங்க, எப்படி பார்ப்போம்? அவங்கள கொஞ்சம் கோபமாக தான் பார்ப்போம், இல்லைங்களா? போதும்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம எத்தனாவது ஆவிக்குரிய சாப்பாடை எத்தனாவது தடவை சாப்பிட போகிறோம்? மூணாவது தடவை சாப்பிட போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பக்கம் மாமிச பிரகாரமான பசி, இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய பிரகாரமாக கொஞ்சம் நிறைஞ்ச ஒரு தன்மையில் நம்ம இருப்போம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அம்ராம் யோகபேத், அப்போ இவங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது இவங்களை குறித்து வேதம் எப்படி அறிமுகப்படுத்துது? நம்ம வசனம், ஆதார வசனம் பார்த்துடலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். இதுதான் ஆதார வசனம். அம்ராம் யோகபேத் அப்படிங்கிற அந்த பாடத்துக்கு ஆதார வசனமாக, மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். இப்போ இந்த அம்ராம் யோகபேத் இவங்களை குறித்து ஒரு ஆரம்ப, அதாவது அறிமுக வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். இந்த வசனம் புரியுதுங்களா நமக்கு? ஒரு ஊரில் ஒருத்தர் ஒருத்தியை என்ன பண்ணாராம்? மேரேஜ் பண்ணாராம். எதுவுமே புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. லேவியின் குடும்பம்னு தெரியுது, யார் அந்த ஒருவன் அப்படின்னு நமக்கு தெரியலை. லேவியின் குமாரத்திகள், அந்த லேவிக்கு நிறைய பொண்ணுங்க இருந்திருக்கிறாங்க, அதில் யாரை பண்ணியிருக்கிறாரு? யாரோ ஒருத்தியை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் அந்த வசனம் இருக்குது. அப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? யார் அந்த ஒருத்தர், யார் அந்த ஒருத்தி? யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். யாத்திராகமம் 6:20. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். நிறைய தடவை இந்த வசனம் படிச்சிருப்போம். இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி வர மாதிரி ஏதாவது இருக்குங்களா? யாராவது போய் அத்தையை மேரேஜ் பண்ணுவாங்களா? சொல்லுங்க. ஆனால் இந்த அம்ராம் என்ன பண்ணியிருக்கிறாரு? அத்தையை போய் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அத்தைங்கிற பழக்க வழக்கத்தை யாருக்கு நம்ம பொதுவாக சொல்லுவோம்? அப்பாவோட அம்மாவுக்கு அத்தைன்னு சொல்லுவோம். யாராவது அப்பாவோட தங்கச்சி, அக்கா, இல்லைங்களா? சகோதரி, அப்பாவுடைய சகோதரி அப்படிங்கும்போது இங்கே எந்த சகோதரியாக இருக்கணும்? கண்டிப்பாக அப்பாவோட அக்காவாக இருக்க வாய்ப்பே இல்லை, இல்லைங்களா? தங்கச்சியாக தான் இருக்கணும். அப்பாவோட தங்கச்சியை போய் யாராவது மேரேஜ் பண்ணுவாங்களா பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இங்கே அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு. அப்போ எப்படி இது, என்ன முறை, எப்படி இது அப்பாவோட தங்கச்சி ஒரு மேரேஜ் பண்ணியிருப்பார்? ஏன்னா நம்ம ஏற்கனவே என்னென்னு பார்த்துட்டோம், ஒருவன் ஒருத்தியை மேரேஜ் பண்ணார் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருக்கோம். இப்போ அதோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த குடும்பத்தை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ எந்த வகையில் இவர் அத்தையை மேரேஜ் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இப்போ லேவியின் குமார்த்திகளில் தான் இவர் ஒருத்தியை மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த லேவியின் குடும்பத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரருடைய நாமங்கள் ஆவன: கெர்சோன், கோகாத், மெராரி என்பவைகள்.
லேவி 137 வருஷம் உயிரோடு இருந்தான். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த லேவிக்கு 3 பசங்க இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் கெர்சோன், இன்னொன்று கோகாத், இன்னொன்று மெராரி. இப்போ பசங்களும் இருந்திருக்கிறாங்க, அதே மாதிரி பொண்ணுங்களும் இவருக்கு பிறந்திருக்கிறாங்க. இப்போ இந்த பசங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் பார்க்கலாம், 6:18. யாத்திராகமம் 6:18. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். போதுங்க. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது 3 பேர் யாருக்கு? லேவிக்கு. கெர்சோன், கோகாத், எல்லாம் இருக்கீங்களா? மெராரி. இப்போ இந்த 3 பேர்த்தில் முக்கியமான ஒருத்தர் இருக்கிறார், இந்த கோகாத். இந்த கோகாத்துக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறார். நிறைய பையங்க பிறந்திருக்கிறாங்க. அதில் ஒரு பையன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருங்க? அம்ராம். அப்போ இந்த பக்கம் பார்த்துட்டோம் லேவி. லேவிக்கு 3 பசங்க. அதில் இந்த கோகாத்துக்கு ஒரு பையன் இருக்கிறார், அவர் பேர் அம்ராம். இப்போ கோகாத்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு பொண்ணுங்களை தேடிட்டு இருக்கிறாரு. அப்போ திருமணமாகாமல் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. யார் தெரியுங்களா? இவங்க சகோதரி. லேவிக்கு பிறந்த பொண்ணுங்களில் இவருக்கு மேட்சா யார் இருக்காங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா தன்னுடைய சகோதரி, இந்த கோகாத்தினுடைய சகோதரி அங்கே இருக்கிறாங்க. அவங்கள தான் தன்னுடைய மகனுக்கு என்ன பண்ணி வைக்கிறாருன்னா அங்கே மேரேஜ் பண்ணி வைக்கிறார். அப்போ யாரை மேரேஜ் பண்ணி வச்சாரு? எது உங்களுக்கு ரொம்ப குழப்புதோ? அப்படியெல்லாம் இல்லைல்ல, இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தரலாம். என்னாகமம் 26:59. என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். அம்ராமுடைய மனைவிக்கு யோகபேத் என்ற பேர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. புரிஞ்சுங்களா? எகிப்துல லேவிக்கு பிறந்த பெண்ணு தான் யாருன்னா இந்த யோகபேத். அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். இப்போ இங்கே குடும்பத்தினுடைய பேரு, குழந்தைகள் எல்லாமே விளக்கமாக வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த ஒரு அட்டவணையை பார்த்தோம்னா அது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். பாருங்க, இங்கே அடுத்தது லேவி இருக்கிறாரு. லேவிக்கு இந்த பக்கம் பசங்க இருக்கிறாங்க, பொண்ணுங்க இருக்காங்க. பொண்ணுங்க பேர் வேதத்தில் நமக்கு பதிவில்லை. யாரையாவது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நான் பார்த்த வகையில் எனக்கு தெரியல. இங்கே நம்ம பார்க்கும்போது குமாரர்களுடைய பேர் இருக்குது. கெர்சோன், கோகாத், மெராரி இருக்காங்க. இதில் கோகாத்துக்கு ஒரு பையன் இருக்கிறாரு, அவர் அம்ராம். அதே மாதிரி லேவிக்கு பொண்ணு இருக்கிறாங்க. அதில் ஒரு பெண்ணோட பேர் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. யாருங்க அது? யோகபேத். இப்போ யார் அவர் மேரேஜ் பண்ணார்? அம்ராம் தன்னுடைய அத்தையை. இன்னமும் புரியலன்னு வைங்க, நான் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? இந்த வசனத்துக்கு விளக்கம் இதுதான். என்ன பிரதர், அத்தையை போய் மேரேஜ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதுதான் அங்கே காரணமாக இருக்குது. லேவியராகமம் 18:12. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் தகப்பனுக்கு நெருங்கின இனமானவள். அப்போ இன்னைக்கு பிரதர் அந்த மாதிரி அத்தையெல்லாம் மேரேஜ் பண்ணலாமா அப்படின்னா இன்னைக்கு அந்த சட்டம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி இருந்த காரியங்கள். யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணலாங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம் தேவன் கட்டளை கொடுத்துட்டாரு, யாரை மேரேஜ் பண்ணக்கூடாது? உன் தகப்பனுடைய சகோதரியை மேரேஜ் பண்ணக்கூடாதுங்கிறத இங்கே இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஆகிருக்குன்னா தன் தகப்பனுடைய சகோதரியை தான் இந்த அம்ராம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே மேரேஜ் பண்ணியிருக்கார். ஓரளவுக்கு இவங்க குடும்ப விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்தவங்க குடும்ப விஷயம் நமக்கு எதுக்கு, இல்லைங்களா? சரி, நம்ம இதோடு நிறுத்திட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தினுடைய ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின்னா, அன்னைக்கு எகிப்து தேசத்தில் எத்தனையோ தம்பதிகள் இருக்கிறாங்க, எவ்வளவோ கணவன் மனைவிகள் இருக்கும்போது தேவன் ஏன் விசேஷமாக இந்த அம்ராம் யோகபேத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு மோசையை பெற்றெடுக்கிறதுக்கு? ஏன்னா மோசை சாதாரண ஆளா? இஸ்ரேல் ஜனங்களையே வழி நடத்த போகிற ஒரு ரட்சகர். அப்போ அந்த ஒரு ரட்சகரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அன்னைக்கு எகிப்து தேசத்தில் இருந்த எல்லா இஸ்ரேல் அடிமைகளுக்குள்ள இந்த 2 பேரை தேவன் செலக்ட் பண்ணியிருக்கிறார். அப்படி என்ன விசேஷம் இந்த அம்ராம் யோகபேத்துக்குள்ள இவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு? இவங்க என்ன அப்படி வாழ்ந்துட்டாங்க? இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை கூட நம்ம சொல்லிடலாம். பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு 3 பிரிவாக பிரிக்கலாங்க. முதல் பிரிவாக என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால், அதாவது அதை எப்படி சொல்லலாம், ஃபவுண்டேஷன் சொல்லலாம், கீழ்ப்பகுதி, அஸ்திபாரம்னு வச்சுக்கலாங்களே. இது சரியாக இருந்தால் தான் அதுக்கப்புறம் 2 மாடி கட்டடம் இருக்குது. ஒன்று நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை, 2வது நம்முடைய சபை வாழ்க்கை. இப்போ இது வரைக்கும் எத்தனை பாடம் கேட்டிருக்கிறோம்? 2 கேட்டு முடிச்சு 3வதுக்கு வந்துட்டோம்.
சரிங்களா? இந்த 3 பாடத்தையும் இணைச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட பாடம் எதை தெரியுங்களா சொல்ல வருது? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் கேட்டோமே, எப்போ கேட்டோம்? கற்கள் வெட்டி எடுக்கப்படுதல்னு ஒரு அதானே தலைப்பு. நீங்களே மறந்துட்டீங்க பிரதர் அப்படின்றாதீங்க. என்னங்க அது தலைப்பு? வெட்டி எடுக்கப்பட்ட கற்கள். அது எதுக்கு தெரியுங்களா குறிக்குது? சபையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அது குறிக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எது தெரியுங்களா குறிக்குது? சொல்லிடுவீங்களே, குடும்பத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும். அதில் விசேஷமாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கணவன் மனைவி அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த படத்தை பார்க்குறோன்னா, இன்றைக்கி ஒரு நாள் கூடுக வச்சுருக்கோம் பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? அப்போ நிறைய பேர் குடும்பமாக வந்திருப்போமா? அப்போ ஒரு குடும்பமாக வந்திருக்கும் போது இது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு என்னவாக இருக்குங்க, கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பாடத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஒரு சிலருக்கு இது கேட்க கேட்க என்ன வரலாம், தூக்கம் வரலாம், அது வேற. ஒரு சிலருக்கு சந்தோஷம் வரலாம். பரவாயில்ல, இந்த வசனத்தின்படி தான் நான் என் மனைவியை நடத்திக்கிட்டு இருக்கேன், இந்த வசனத்தின்படி தான் நான் என் கணவன்கிட்ட நடந்துக்கிறேன் அப்படிங்கிறது சந்தோஷத்தை தரலாம். அப்படி இல்லாதவங்களுக்கு இது என்னத்தை தரலாம்? இனி இப்படி நடக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தந்தால் நல்லது. எது வந்துடவே கூடாது, என் மேலே கோபம் மட்டும் வரக்கூடாது. ஏன்னா உங்களை பற்றி எனக்கு யாரையுமே தெரியாது. அதனால் நீங்கள் ஏதாவது சொன்னால் பிரதர் நம்மளை பற்றி தான் ஏதோ சொல்லிட்டாரோ அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இது தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி காரியங்கள் இருந்துச்சுன்னா நம்மளை என்ன பண்ணிக்கலாங்க, சரி செஞ்சுக்கலாம். அப்போ நம்மளுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா முதல் தேவன் இந்த உலகத்தில் உண்டாக்கும் போது கணவன் மனைவியை உண்டாக்கினார். முக்கியமாக சொல்லணுன்னா குடும்பத்தை உண்டாக்குனாருங்க, சபையை உண்டாக்கலை. ஃபஸ்ட்டு அவர் குடும்பத்தை உண்டாக்குனார். குடும்பத்துக்கு அப்புறம் தான் என்னத்தை உண்டாக்குனாருங்க, சபையை உண்டாக்குனார். அப்போ முதலாவது தேவனுடைய பார்வையில் எது ரொம்ப முக்கியம்? நம்முடைய குடும்ப வாழ்க்கை முக்கியங்க. குடும்ப வாழ்க்கையை நம்ம சரியாக வாழாமல் என்னதான் ஊழியம் செஞ்சாலும், என்னதான் சபைக்கு வந்தாலும், நிறைய அடிக்கடி சொல்கிறது தான், என்னதான் ஜெபம் பண்ணாலும் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. குடும்ப வாழ்க்கை சரியாக கட்டப்படலைன்னா மீதி இருக்கிறது மனுஷங்க பார்வையில் அது பெருசாக இருக்கலாம், தேவனுடைய பார்வையில் அது பிரயோஜனமாக இருக்காது. அதுலேயும் முக்கியம், ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து வர ஜனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை தான் தேவன் என்ன பண்ணுவார், நம்முடைய ஊழியங்களையெல்லாம் விட நம்ம குடும்ப வாழ்க்கையை உதாரணமாக வைப்பார். சரிங்களா? அது அந்த ஜனங்கள் மனம் திரும்புறதுக்கும் அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும். அதை மனசில் வச்சு தான் இன்றைக்கி நம்ம கொஞ்ச நேரம் இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ முதலாவது அம்ராம் யோகபேத்துக்குள்ளே அப்படி என்ன குணலட்சணம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது முதல் காரியம் ஒரு மனம். அவங்களுக்கு ஒரு ஒன்னஸ் இருந்துச்சுங்க கணவன் மனைவிக்குள்ளே. எதுக்கு இதை பார்க்குறோம்? ஏன் அன்னைக்கு எகிப்து தேசத்தில் அத்தனை கணவன் மனைவி இருக்கும்போது மோசையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு இரட்சகரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெற்றோரா எதுக்கு இவங்களை தேவன் தெரிஞ்சுக்கிட்டார்னா, அன்னைக்கு இருந்த அத்தனை ஜனங்களுக்குள்ள இவங்க 2 பேருக்குள்ள இருந்துச்சு முக்கியமான ஒரு குணலட்சணம். அதுதான் ஒரு மனப்பாடு, ஒன்னஸ் இவங்களுக்குள்ள அங்கே இருந்துச்சு. எப்படி பிரதர் சொல்கிறீங்க அவங்களுக்குள்ள ஒன்னஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எகிப்து தேசத்தில் இருந்த சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண் பிள்ளை பிறந்த என்ன பண்ணிடணும், கொலை செஞ்சிடணுங்கிற ஒரு அரசாங்க ஆணை அன்னைக்கு இருந்துச்சு. அதை வேற எகிப்திய சேவகர்கள் சுற்றி எங்கே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த இஸ்ரேலர் ஜனங்கள் இருக்கிற இடத்துல தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்காவது ஆண் பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளையை உடனே கொன்னுறணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அந்த சூழ்நிலை அங்கே இருந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அம்ராம் யோகபேத்துக்குள்ளே இருந்த முக்கியமான ஒரு குணலட்சணம் இந்த ஒரு மனப்பாடு. 2 பேரும் குழந்தை பிறக்குது, பார்க்குறாங்க, பெண்ணாக இருக்கும்னு நினச்சிருக்கலாம், ஆனால் பிறந்தது ஆண் பிள்ளை. உடனே இந்த ஆண் பிள்ளையை இனி என்ன பண்ண போகிறாங்க, சேவர்கள் எடுத்துக்கிட்டு போய் கொல்ல போகிறாங்கங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இவங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த குழந்தைய நம்ம கொல்ல விடக்கூடாது, இந்த குழந்தையை எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க பாருங்க ஒரு முடிவு. இதுதான் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு மனம். சரிங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மறுத்திருந்தா கூட இல்லை அது எதுக்கு வம்பு, அரசாங்க ஆணையை மீறினோம்னா ஒன்னையோ இல்லை என்னையோ கொண்டுருவாங்க, அதனால அதெல்லாம் வேணாம், நம்ம கொடுத்துருவோம், நமக்கு தான் நாம் இருவர், நமக்கு 2 ஏற்கனவே இருக்கிறாங்களே. யாருங்க? எல்லாம் இருக்கீங்க. சரி, ஆரோனும் மிரியாவும் நமக்கு இருக்காங்களே, ஆஸ்திக்கு ஒரு பிள்ளை, அழகுக்கு ஒரு பிள்ளைன்னு இருக்காங்களே. அப்புறம் இனி நமக்கு எதுக்கு பிள்ளை, வேண்டாம், இது வேண்டாம், இதை நம்ம வச்சு நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணிடலைங்க,
ஒரு முடிவு எடுத்துடல. அதில் ஒருத்தர் மறுத்திருந்தாலும் மோசையை உயிரோட காப்பாற்றி இருக்க முடியாது. ராஜாவுடைய கட்டளைக்கு ஒருத்தர் பயந்திருந்தாலும் இவங்க மோசையை உயிரோட காப்பாற்றி இருக்க முடியாது. 2 பிள்ளைங்க போதும்னு நினச்சிருந்தாலும் மோசே உயிரோடு இருந்திருக்க முடியாது. இந்த காரியத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அம்ராம் யோகேபேத்துக்குள்ளே இருந்த முக்கியமான குணலட்சணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனம். ஒன்று போல சிந்திச்சாங்க, ஒன்று போல முடிவெடுத்தாங்க. இது ஆண்டவர் ஏற்கனவே நிறைய காரியங்களை இவங்களை சோதிச்சிருப்பார். இந்த மோசையை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய காரியங்களை சோதித்து பார்த்துருப்பாரு. இந்த அம்ராமும் யோகேபேத்தும் குடும்பத்தில் எப்படி ஒருமனப்பாடாக காரியங்கள் செய்கிறாங்களா, இல்லை ஆளுக்கு வேறு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இவங்க செயல்படுறாங்களான்னு யோசிச்சு பார்த்துருப்பார். ஏற்கனவே அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாரு. அவங்க எல்லா காரியத்திலையும் ஒருமனமாக இருந்ததுனால தான் இவங்களுக்கு மோசையை கொடுத்தா இவங்க என்ன பண்ணுவாங்க, சரியாக காப்பாற்றுவாங்கங்கிறத நம்பி அவங்கக்கிட்ட கொடுத்தார். அப்போ முதல் காரியம் ஒரு மனம். இதில் நமக்கு என்ன பாடம்னா, இன்றைக்கி கணவன் மனைவிகள் அநேக சகோதர சகோதரிகள் நம்ம இருக்கிறோமே, இன்றைக்கி நம்மக்கிட்ட தேவன் இந்த ஒரு மனசை பார்க்க முடியுமா? இந்த பூமியில் இவங்களை நான் என்னுடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு ஒரு உறவை கொடுத்து ஒரு துணையை கொடுத்து இவங்களை ஒரு குடும்பமாக ஆக்கியிருக்கிறேன். இவங்க 2 பேரும் ஒருமனப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளை இன்றைக்கி சொல்ல முடியுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி அநேக குடும்பங்கள் என்ன தெரியுங்களா, எவ்வளவு சத்தியம் கேட்டுட்டாலும், எவ்வளவு சபை கொடுக்கைகள் வந்துட்டாலும், எவ்வளவு வயசானாலும் சரிங்களா, இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் என்ன தெரியுங்களல்ல, ஒரு மனப்பாடு இல்லைங்க. கணவன் வடக்குனா மனைவி என்ன சொல்கிறாங்க, இவங்க மட்டும் தான் சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் சொல்லலை சரிங்களா, தெற்குங்கிறாங்க. அவர் கிழக்குனா இவங்க என்ன சொல்கிறாங்க, மேற்குங்கிறாங்க. நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரே சத்தியத்துக்குள்ளே, அதாவது கணவன் மனைவி ஒருத்தர் சத்தியத்துக்குள்ளே இன்னொருத்தர் சத்தியத்துக்குள்ளே வரலன்னா அவங்களுக்கு இது பொருந்தாதுங்க. 2 பேருமே சத்தியத்துக்குள்ளே இருக்கிறோம், 2 பேரும் ஒன்று போல் தேவனை வழிபடுறவங்க போது நம்ம தேவனுக்கிட்ட குடும்ப ஜபத்தில் இருக்குல்ல, குடும்ப ஜபத்தில் நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, எங்களுக்குள்ள ஒருமனப்பாட்டை கொடுங்கப்பா. இதை நம்ம வலியுறுத்தி கேட்கணுங்க. ஏன்னா சாத்தானுடைய மிகப்பெரிய வஞ்சனை என்னன்னா, குடும்பத்தில் கை வச்சா போதும், நீங்கள் சபைக்கு வர்றதை தடுக்க வேணாம், பாட்டு பாடுறதை தடுக்க வேணாம், ஜெபிக்கிறதை தடுக்க வேணாம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த ஒருமனப்பாட்டை தடுத்துட்டா போதும், எல்லா காரியத்திலும் நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம். இல்லையே நான் நல்லா வந்துட்டுருக்கேனே, நல்லா பண்ணிட்டுருக்கேனே, அது நடிப்பாக இருக்கும். அப்போ ரொம்ப கவனிக்கணும் ஒருமனப்பாடு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்போ இந்த ஒருமனப்பாடு குறையுது அப்படின்னா, நான் தான் குடும்பத்துடைய பெரியாள், நான் தான் பெரியாள், நான் சொல்கிறத தான் கேட்கணுங்கிற ஒரு சிந்தை இருக்கிற வரைக்கும், நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் ஒருமனப்பாடு அங்கே வராது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன நடக்கும், அது குடும்பத்தில் சமாதானமின்மையை அங்கே கொண்டு வந்துடும். பிரதர், கணவன் தானே குடும்பத்தின் தலை, அப்போ அவர் எடுக்கிறதுக்கு தானே மனைவி எல்லாத்துக்கும் ஆமேன் போடணும் அப்படின்னா அப்படி இல்லைங்க. சத்தியத்துக்குள்ளே உடன்படிக்கை பண்ணிட்ட 2 பேருமே கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்காங்கன்னா சமமாக இருக்கிறாங்க சரிங்களா. நல்ல விஷயங்களை 2 பேருமே ஒரு முடிவெடுக்கலாம், 2 பேருமே உட்காந்து சிந்திச்சு சரிங்க இது நல்லது இது கெட்டதுன்னு நினச்சி அவங்க நல்ல ஒரு முடிவு எடுக்கலாம். அது குடும்பத்துக்கு அது ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா ஒரு கணவனோ ஒரு மனைவியோ புரிஞ்சுக்கொள்ளணும், அது சாதாரணமாக வந்த உறவு இல்லை, அது தேவன் நமக்கு கொடுத்த உறவு. உலகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் நியமித்து தந்த உறவு இல்லை, இது தேவன் தந்த உறவுன்னு நம்ம நினைக்கணுங்க. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி ஒருமைப்பாடு வரணும், ஒருமனம் வரணும் அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கணும். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் சகோதரர்கள் சகோதரிகளை மதிக்கிறதே இல்லை. இப்படி இருந்தால் குடும்பத்தில் ஒருமனப்பாடு வராது. சகோதரர்கள் சகோதரிகளையும் மதிக்கணும், அதே மாதிரி சகோதரிகளும் என்ன பண்ணணும், எல்லாம் இருக்கீங்களா, சகோதரர்களையும் கொஞ்சம் மதிக்கணும் சரிங்களா. அப்போ இது 2 இருந்தால் தான் குடும்பத்தில் ஒருமனப்பாடு அங்கே இருக்கும். ஒருத்தருடைய வார்த்தைக்கு இன்னொருத்தர் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்தணும். மறந்துடாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தணும்.
இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அந்த ஒருமனப்பாடு இல்லாததுக்கு காரணம் உற்சாகப்படுத்துறதில்ல. குறை ஈஸியாக வரும் நம்ம வாயில், ஆனால் உற்சாகப்படுத்துறது அவ்வளவு சீக்கிரம் நம்ம வாயில் வரவே வராது. அடிக்கடி நான் சொல்கிறது தான், வருஷத்தில் 300 நாள் 365 நாள், அதில் 300 நாள் நல்லா சமைச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு நேரம் ஏதோ ஒன்றுனா அந்த 300 நாள் என்னைக்காவது நம்ம தேங்க்ஸ் சொல்லியிருப்போமா நல்லா இருந்துச்சுன்னு? சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் ஒரு சின்ன குறை வரும்போது அதைத்தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி சொல்லுவோம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நம்ம தவிர்க்கணும். குறை சொல்லிக்காதீங்க, குறை சொல்லாதீங்க அப்படின்னா சகோதர சகோதரிகளுக்குள்ள மட்டும் இல்லைங்க. நம்ம உடனே மைண்டில் எங்கே போவோம், நான் எந்த பிரதரையாவது குறை பேசியிருக்கேனா, எந்த சிஸ்டரையாவது குறை பேசியிருக்கேனா, இப்படி தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் கணவன் மனைவி உறவுக்குள்ள அதை நம்ம சரியாக செய்கிறோமா? ஏன்னா அவங்களும் சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கும் போது அவங்களும் எந்த அழைப்புக்குள்ளே தான் வந்திருக்கிறாங்க, அவங்களும் சபை வாய்ப்புக்குள்ளே தானே வந்திருக்கிறாங்க. அப்போ 2 பேருமே சபை வாய்ப்புக்குள்ளே வந்திருக்கும் போது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் இன்னொரு வகையில் அவங்க 2 பேரும் யார் யார்? கிறிஸ்துவுக்குள்ள சகோதரன் சகோதரி தானே. அப்போ ஒரு சகோதரன், சபையில் இருக்க ஒரு சகோதரனுக்கு நம்ம தீங்கு செய்யக்கூடாதுன்னு நிறைய நேரங்களை யோசிப்போம். ஆனால் சத்தியத்துக்குள்ளே வந்து நம்ம கணவனுக்கோ மனைவிக்கோ நம்ம செஞ்சோம்னா அதே ஒரு எண்ணத்தோடு அவங்க கிட்ட நம்ம யோசிக்கிறோமா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த ஒருமனப்பாடை சிதைக்கிறது தான் சாத்தானுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. இதைத்தான் ஆதியிலேயே அங்கே ஆதாம் ஏவாளுக்குள்ளே ஆரம்பித்ததுங்க. இன்றைக்கி நம்மளுடைய குடும்பங்களிலையும் இது போன்ற காரியங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ ஒருமனப்பாடுன்னு சொல்லிட்டீங்களே பிரதர், நல்ல விஷயம் கெட்ட விஷயம் 2 இருக்கேன்னா, ஆமாங்க, நல்ல விஷயத்துக்கு ஒருமனப்படணும். பாருங்கள், இப்போ ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு தேவன் சொல்லும்போது, சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். ஆகார விஷயத்தில் சாரால் உனக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை கேள் அப்படின்னு சொன்னாருங்க, அந்த அம்மாவை வெளியே அனுப்புகிற விஷயத்தில். அதே நேரத்தில் இன்னொருத்தர் கூட ஒருமனப்பட்டாங்க. யாருங்க? அனனியா சபீரால். அதை தேவன் கண்டிக்கிறார். நல்ல விஷயங்களை நம்ம ஒருமனப்பாட்டோடு செய்யும்போது, ஏன்னா ஒருமனப்பாடுன்னு சொல்லிட்டீங்க பிரதர், வீட்டுக்காரர் இன்னைக்கு சபைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறாரு, உடனே ஒருமனப்பாட்டோடு இருக்கணும். அதனால் என்ன பண்ணிடக்கூடாது, நானும் போக மாட்டேன்னு முடிவு எடுத்துடக்கூடாதுங்க. அப்போ நல்ல விஷயங்களுக்கு நம்ம ஒருமனப்பாடாக முடிவெடுக்கணும். தவறான விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே சிந்தித்து செயல்பட்டு அதை சரி செய்து கொள்ளணும். ஏன்னா அவங்களும் இந்த சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டவங்க. சரிங்களா? வசனம் நம்ம வாசிக்க வச்சிருங்க. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு குணலட்சணம் ஒருமனம். அப்போ எந்த குடும்பத்தில் இந்த ஒருமனப்பாடு குறையுதோ உடனே தேவ சமூகத்துக்கு போகணும். அதுக்கு தான் குடும்ப ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்ப ஜெபம் பண்ணும்போது ஒருமனப்பாடு குறைவு இருந்தால் அதை தேவனுடைய சமூகத்தில் நம்ம சரி செய்து கொள்ளும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா மறுபடியும் சொல்கிறோம், அவங்களும் இந்த சபை வாய்ப்புக்கு தான் வந்திருக்கிறாங்க. அவங்க படிப்பறிவில், ஒரு சமயம் மனைவி படிப்பறிவில் குறைவுள்ளவங்களாக இருக்கலாம், ஒரு சமயம் அழகில் குறைவுள்ளவங்களாக இருக்கலாம், ஒரு சமயம் கணவன் அதே போல் ஊழியம் செய்கிறதுக்கு, பாரு அந்த பிரதர்லாம் எவ்வளோ ஊழியம் செய்கிறாரு, நீயும் தான் இருக்கியே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அவங்களும் இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறாங்க, சபை வாய்ப்புக்காக வந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று போல் ஊழியம் கொடுக்கப்படலை. அதனால் நாம் என்ன பண்ணோன்னா அந்த சபை வாய்ப்புக்கு உரியவங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. மனைவியை பல வகைகளில் துன்புறுத்தும் போதெல்லாம் ஒரு வசனத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு தான் ஆண்டவர் பார்ப்பாரு. சரிங்களா? இதே தான் அந்த பக்கமும். ஏன்னா நிறைய வீட்டில் எதுவும் கூட நடக்கலாம், ஆப்போசிட்டாகவும் நடக்கலாம். அப்போ அதையும் கூட நம்ம என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சு கொள்ளணும். அன்புக்குரிய சகோதர சரியில்லை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7-8 வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். பாத்தீங்களா? அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு
அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட, இதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன் பாருங்க. அதே போல் கணவர்களே, நீங்களும் உங்கள் மனைவியை நன்றாய் புரிந்து கொண்டு மனைவி மீது அக்கறை காட்டி அவளோடு வாழுங்கள். பெண்ணாக இருப்பவள் உங்களை விட பலவீனமாக இருப்பதாலும் கடவுளுடைய அளவற்ற தயவால் உங்களோடு கூட அவளுக்கும் முடிவில்லாத வாழ்வு கிடைக்கப் போவதாலும் அவளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுங்கள். இல்லை என்றால் பாருங்க, இன்னொரு மொழிபெயர்ப்பில் முக்கியமான விஷயம், அப்படி கொடுக்கலன்னா உங்கள் ஜெபங்களை கடவுள் கேட்க மாட்டார். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய சரியான கனத்தை கொடுக்காம நம்ம ஜெபம் பண்றோம் இல்லைங்களா, கணவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம நம்ம ஜெபம் பண்றோம் இல்லைங்களா, அந்த ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்கிறதே இல்லைங்களாம். எவ்வளவு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நான் ஒரு நாளைக்கு அது 3 தடவை 4 தடவைலாம் ஜெபம் பண்ணிடுவேன். நான் அப்படி ஜெபம் பண்ணால் 1/2 hour 1 hourலாம் ஜெபம் பண்ணிடுவேன். ஆனால் யாரை துன்புறுத்துவேன்? கணவனையோ மனைவியோ துன்புறுத்துவேன். தேவனுடைய பார்வையில் அவங்கள ரொம்ப அசிங்கமாக திட்டுவேன். இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணுறோன்னா அந்த ஜெபத்தை தேவன் கேட்கறது இல்லை. அப்போ நம்ம என்ன லிஸ்ட்டுக்கு போயிடுறோம்? பாவி லிஸ்ட்டுக்கு போயிடுறோம். ஏன்னா பாவிகளின் ஜெபத்துக்கு தேவன் என்ன பண்ணுறது இல்லையா? செவி கொடுக்கறது இல்லையா? இதெல்லாம் ரொம்ப சீரியஸுங்க. இதையெல்லாம் நம்ம பெருசாகவே யோசிக்கிறது இல்லை. வீட்டில் புறப்படும் போதே கண்ட மேனிக்கு திட்டிட்டு வா அப்படின்ட்டு கிளம்பி கூட்டிகிட்டு வர்றது, சரிங்களா? அதே மாதிரி வீட்டுக்கு இங்கே வந்த உடனே அப்படியே பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் தான். ஆனால் அங்கே வீட்டுக்கு போன உடனே மறுபடியும் அந்த முகத்தை என்ன பண்ணிடுறது? அப்படியே மாற்றிக்கிறது. மாயமாலங்க இதெல்லாம் தேவன் அருவருக்கிறாரு. நம்ம சகோதர சகோதரிகளை ஏமாத்திடலாம், அவங்க முன்னாடி நடிச்சிடலாம், ஆனால் தேவனை நம்ம ஏமாற்றவே முடியாது. அதுலேயும் நான் எப்போவுமே சொல்கிறேன், இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், இது சத்தியத்துக்குள்ளே இருக்க துணைக்கு மட்டும்தானா? இல்லைங்க. சத்தியத்துக்குள்ளே வராத கணவன்கிட்ட இதை விட நல்லா இருக்கணும். இப்போ சத்தியத்துக்குள்ளே அந்த சகோதரன் சகோதரி இருக்காங்க இல்லைங்களா, இவங்க ஒரு மதிப்பு மரியாதை செலுத்திக்குவாங்க இல்லைங்களா. இப்போ சத்தியத்துக்குள்ளே வந்த சகோதரி இருக்கிறாங்க, சத்தியத்துக்குள்ளே வராத சகோதரன் இருக்கிறாரு, அவர்கிட்ட எப்படி வேணுனாலும் நடந்துக்கலாம் தானே பிரதர், அவர் அவ்விசுவாசி அப்படின்னு நினச்சோம்னா அப்படி சொல்லலைங்க வேதம். இங்கத்தை விட, அதாவது சத்தியத்துக்குள்ளே வந்த ஒரு சகோதரி சத்தியத்துக்குள்ளே வந்த ஒரு சகோதரனுக்கிட்ட காமிக்கிற அன்பு மரியாதையை விட சத்தியத்துக்குள்ளே வராத அந்த கணவன்கிட்ட இந்த சகோதரி காமிக்கணும். அந்த நடத்தையை பார்த்து அந்த கணவன் என்னாகுவார்? சத்தியத்துக்குள்ளே வராமல் போனாலும் பரவாயில்ல, ராஜ்யத்தில் உங்களை மகிமைப்படுத்துவார். அதே மாதிரி சத்தியத்துக்குள்ளே சகோதரி வரல தானே, நான் சபையில் வந்து இப்படியெல்லாம் ஆக்கி பண்ணிட்டு போயிடுவேன், வீட்டில் போய் என் மனைவியை கண்டமேனிக்கு திட்டுவேன், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய தப்பு செய்கிறோம். தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். அவங்கக்கிட்ட நம்ம காட்டுற அன்புல தாங்க விஷயங்களே இருக்குது. அப்போ மறுபடியும் அந்த காரியத்தை சொல்கிறோம். 2 பேருக்குள்ளே இருக்க வேண்டிய முக்கியமான குணலட்சணம் என்னதுங்க? நாங்கள் அப்போவே தூங்கிட்டோம் பிரதர், அப்படி யாரும் இல்லைல்ல. ஒரு மனம், சரிங்களா? இப்போ 2வது, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டிய முக்கியமான குணலட்சணம் என்னான்னு இந்த மோசையினுடைய பெற்றோர் அம்ராம் யோகபேத்துக்கிட்ட நம்ம பார்க்கும்போது, குடும்ப விஷயத்தை பாதுகாத்தல். குடும்ப விஷயத்தை பாதுகாத்தல், இதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்களுடைய குழந்தைய மறைச்சி வளர்க்குறதுலையோ, அரசாங்க ஆணையை மீறிட்டு தங்களுடைய குழந்தைய வளர்க்குறதுலையோ இவங்க யாருக்கிட்டையும் அதை சொல்லலை. இந்த அம்ராமுடைய அப்பா அம்மா இருப்பாங்க இல்லைங்களா, இந்த யோகபேத்துடைய அப்பா அம்மா இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன், பிறந்தது ஆண் பிள்ளை, ஆனால் யாருக்கிட்டையும் சொல்லாமல் கூடையில் என்ன பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறேன், மறைச்சி மறைச்சி வச்சுக்கிட்டு ஜன்னலையெல்லாம் சாத்தி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க யாருக்கிட்டையும் வெளியே போய் சொல்லலை. அந்த குடும்ப விஷயத்தை இவங்க என்ன தெரியுங்களா பண்ணாங்க? ரகசியமாக பாதுகாத்தாங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த நியூஸ் வெளியே போயிருந்தா கூட அது எப்படியாவது சேவர்களுக்கிட்ட போய் மோசையை அந்த 3 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க, வந்து தூக்கிட்டு போய் கொண்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஒருமனப்பட்டாங்க. 2வது, தங்களுடைய குடும்ப விஷயத்தை என்ன பண்ணாங்கன்னா பாதுகாத்தாங்க. அப்போ குடும்ப விஷயத்தை பாதுகாக்கிறதுல, ரகசியத்தை பாதுகாக்கிறதுல 2 விஷயம் இருக்குங்க. எப்படின்னா நல்லா கவனிங்க.
நம்ம குடும்ப விஷயத்தை வேற யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது. நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கலாம், ஆனால் ஒரு சில குறைவுகள் வரும்போது தேவனுக்கிட்ட தான் அதை சொல்லணுமே ஒழிய உடனே எங்கள் அம்மா கிட்ட, உடனே எங்கள் அப்பா கிட்ட அப்படின்னு போகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். நம்ம குடும்ப விஷயத்தை மற்றவங்க கிட்ட சொல்கிறதுக்கு கொஞ்சம் நிதானம் காட்டணும். அதே நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை எதையுமே என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்க கூடாது. நம்ம குடும்ப ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, எந்த ரகசியத்தையும் வச்சுக்க கூடாது, வெளிப்படையாக இருக்கணும். எப்போ பாவம் உள்ளுக்குள்ளே வந்துச்சோ அப்போ தான் ஆதாமுக்கு ஏவாளுக்கிட்ட தன்னை மறைக்க ஆரம்பித்தார், ஏவாள் ஆதாமுக்கிட்ட தன்னை மறைக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி எப்படி மறைக்கிறோம் நம்ம எல்லாம் இருக்கீங்களா? மனைவியோட ஃபோனை யார் பார்க்க முடியாது, உள்ளுக்குள்ளே கணவன் பார்க்க முடியாதுங்க. அதுக்கு இப்போ ஒரு பாஸ்வேர்டு, உள்ளுக்குள்ளே ஒரு பாஸ்வேர்டு, அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு. அதே மாதிரி கணவனுடைய ஃபோனை யார் பார்க்கவே முடியாது, மனைவி பார்க்கவே முடியாது. மறைத்தல். என்ன அப்படி மறைக்க வேண்டியது இருக்கு ரெண்டு பேத்துக்குள்ள? என் கணவனே பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை மறைக்கிறேன்னா அப்போ ஏதோ நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னு தானே அர்த்தம். என் மனைவியே பார்க்கக்கூடாதுன்னு உன்னை நான் ஃபோனில் மறைக்கிறேன் அப்படின்னா அப்போ நான் எங்கேயோ என்னமோ ஒரு தப்பு பண்ணுறேன்னு தானே அர்த்தம். வெளிப்படையாக இருப்போம். அம்ராம் யோகபேத் வெளிப்படையாக இருந்தாங்க அவங்களுக்குள்ள, ஆனால் தங்களுடைய விஷயத்தை வெளியில் சொல்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அது அப்படியே குடும்பங்களில் தலைகீழாக இருக்குது. இவங்களுக்குள்ள எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒன்றுனா உடனே வெளியில் போய் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்குறதுக்கு நிறைய பேர் என்னவா இருக்கிறாங்க, ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க. இது தாங்க பிரச்சனையே. அப்படி பேச ஆரம்பிக்கும் பாருமா, உங்கள் குடும்ப விஷயத்தை நீ பேசாத அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்தால் அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும். ஒன்றும் இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுறது, உள்ளுக்குள்ளே நோண்டி இழுக்கிறது, இல்லைனாலும் விடுறதில்லை. இது எப்படி கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் இருக்கும்? இன்றைக்கி சந்தோஷம் கெட்டு போகிறதுக்கு காரணம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இது போன்ற ரகசியங்களை வெளியில் சொல்கிறது. சரிங்களா? அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள எதையாவது நம்ம மறைச்சி வச்சுருக்கிறோமா? இல்லை, அவங்க ஒரு பலகீன பாண்டம். சபையில் நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நல்லது பிரதர். அந்த மாதிரி ஞானமாக ஒரு சில முடிவுகள் எடுக்கிறத நான் தப்பு சொல்ல வரல. இன்றைக்கி நிறைய பெண்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு கம்பெனிகளை சீட்டு போட்டுட்டு ஏமாந்து போய் ஓன்னு அழுதுகிட்டு பேட்டியெல்லாம் கொடுக்குறத நம்ம பார்ப்போம். கணவனுக்கே தெரியாத அவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மனைவிக்கு தெரியாமல் கணவன் செய்கிற தெல்லுமுள்ளுகள், இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் இதெல்லாம் சகஜம் தானே, உலகத்தில் இருக்கிறது தானேன்னு நம்ம எண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவன் எப்படி ராஜ்யத்தில் நம்மளை ஒரு முன்மாதிரி உள்ள கணவன் மனைவியாக காமிப்பார். இப்போ அம்ராம் யோகவேத்தை நமக்கு காமிக்கிறாரே, நம்மளை அதே மாதிரி போய் ராஜ்யத்தில் ஜனங்களுக்கு நம்மளை காமிக்கணும் இல்லைங்களா? எப்படி காமிப்பார்? எதை எதை மறைக்கிறவன் நம்மங்கிறத தேவன் காமிப்பாரா? எல்லாவற்றிலையும் இவங்களுக்குள்ளே இவங்க ஒரு வெளிப்படை தன்மையோடு இருந்தாங்கன்னு சொல்லுவாரா? நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. ஏன் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபங்கள் ஆயிடுச்சுன்னா உடனே தன்னுடைய அப்பா அம்மா கிட்டேயோ மற்றவங்க கிட்டேயோ சொல்லக்கூடிய ஒரு ஆர்வம் உடனே தேவ சமூகத்தை போய் ஜெபிக்கிறதுக்கு வர மாட்டேங்குது. இப்போ கணவனுக்கிட்ட ரொம்ப கோவக்காரராக இருக்கிறாரு, கட்டினாலும் கட்டி வச்சுங்களே, எதுக்கு எடுத்தாலும் கோவம் அப்படின்னு அங்கே சொல்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே எனக்கு நீங்கள் கொடுத்த துணை ரொம்ப கோவக்காரராக இருக்காரு, இதை நீங்கள் மாற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஏன் ஜெபிக்கக்கூடாது? ஜெபிச்சா என்ன சொல்லுவார் தெரியுங்களா? எல்லாம் இருக்கீங்களா? அவர் அந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கு காரணமே யார்? நீ தான், இல்லைன்னா நீ தான்ப்பா அப்படின்னு கூட ஆண்டவர் சொல்லிடலாம். அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிடக்கூடாது, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், உங்ககிட்ட நான் வரமாட்டேன். அதுக்கு பதிலாக யாருக்கிட்ட போவேன்? நான் செய்கிறதெல்லாம் நியாயம்னு யாராவது சொல்லுவாங்க பாருங்க, அவர் சைடு தான் தப்பு, அந்த அம்மா சைடு தான் தப்புன்னே சொல்லுவாங்க பாருங்க, அவங்கக்கிட்ட போவேன். ஆனால் யாருக்கிட்ட வந்துட மாட்டேன், என் குறையை சுட்டி காமிக்கிறவங்கக்கிட்ட நான் வந்துடவே மாட்டேன். அது இயல்பு தானே. நம்ம இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அம்மா அப்பாக்கிட்டே போகிறோம், உன் மேலே தான் தப்பு, நீ சரியாகன்னு சொன்னால் இன்னொரு தடவை போவோமா? போக மாட்டோம். அப்போ அவங்க அப்படியா பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் நமக்கு அடுத்த பாயிண்டே என்ன வரும், ஒரு ஆசை, சொல்கிறதுக்கே ஆசை வரும். அப்போ தேவனுக்கிட்ட நம்ம முதலாவது சொல்லணுமே ஒழிய மற்றவங்க கிட்ட சொல்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணுங்க. ஏன் தேவனுக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறோன்னா, அதெல்லாம் தேவன் பார்க்குறாராக்கும், இதையெல்லாம் தேவன் கேட்குறாராக்கும், இதுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்குறாராக்கும். அவ்விசுவாசம்.
விசுவாசம் இருந்தால் தேவன் கண்டிப்பாக அதை செய்வார். எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இது குடும்பத்துக்கு அப்ளை பண்ணுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நான் தேவனுக்கிட்ட ஜெபிக்கிறேன், என் கணவனை தேவன் மாற்றுவார். ஒரு சமயம் என் கணவனை மாற்றணும், நான் ஜெபிக்கிற காரியத்தில் நான் மாற வேண்டியது இருக்கும், அதனால என் கணவன் அப்படி இருக்கலாம். ஒரு சமயம் என் மனைவி இந்த விஷயத்தில் மாறணும் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேனே, அதில் மாற வேண்டியது நானாக இருக்கும். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், மனைவி மாறணும்னு நான் வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என் மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் தேவ சமூகத்துக்கு போனால் தானே தெரியுது நான் மாற வேண்டியது இருக்குன்னு. எல்லாம் இருக்கீங்களா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ ஜெபம் தேவனுக்கிட்ட போகும்போது தான் அது சரியான ஒரு என்ன பண்ணணும்னா பதிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன் பிரதர் மற்றவங்கக்கிட்ட அப்படி குடும்ப விஷயத்தை சொன்னால் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கே, சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, முதலாவது என்ன தெரியுங்களா, சொன்னால் நம்ம குடும்பத்தை நம்ம கேவலப்படுத்துகிறோம். நமக்கு தெரிகிறதில்ல. நம்ம கேவலப்படுத்துறது யாரோ ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு ஆளையோ எங்கேயோ இருக்கிற ஒரு அம்மாவையோ நம்ம கேவலப்படுத்தலை, நம்ம சரீரத்தில் ஒரு பாகமான கணவனை நம்ம கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், நம்ம மனைவியை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு தான் ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய போகும்போது ஒருத்தர் கல்லறையிலேருந்து ஒருத்தர் ஓடி வருவார். ஞாபகம் வந்துருச்சுங்களா? என்ன பண்ணுவார் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார்? இல்லை அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார்? ஒரு கல்லை எடுத்து அவரே என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார் தெரியுங்களா? கிழிச்சுக்கிட்டு இருப்பார். அவருக்கு தன்னுடைய சரீரத்தை நம்ம துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கோங்கிறது அவருக்கு என்ன ஆகலை, தெரியலை. ஏன் தெரியலை? அவருக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? என்ன பிடிச்சிருந்துச்சு? அவருக்கு பிசாசு பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய சரீரமாகிய மனைவியை கணவனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு தெரியலை. அந்த மாதிரி நம்ம இருந்துடுறோமா? அப்போ நம்முடைய கணவனையோ மனைவியவோ நம்ம கேவலப்படுத்தும் போது வேற யாரையும் நம்ம கேவலப்படுத்தலை, நம்மளை நம்ம கேவலப்படுத்திக்கிறோங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன் அப்படி கேவலப்படுத்துகிறோன்னா, நம்மளை அதன் மூலமாக ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். நான் நல்லவன், என் மனைவி சரியில்லை, நான் நல்லவ, என் கணவன் சரியில்லைங்கிறத அதன் மூலமாக சொல்ல வரோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த துணையை தந்த தேவனையே நம்ம குறை சொல்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு ஞானமெல்லாம் இருக்குத்தான், இந்த உலகத்தை படைக்கிறதுலாம் உங்களுக்கு ஞானம் இருந்துச்சு, ஆனால் எதில் ஞானம் இல்லாமல் போயிடுச்சுன்னா, ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஞானம் இல்லாமல் செயல்பட்டுட்டீங்க. எந்த விஷயத்தில்? எனக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சிங்களே, அந்த விஷயத்தில் மட்டும் ஆண்டவரே ஏதோ ஞானத்தில் கோட்டை விட்டுட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஞானமாக இருந்திருந்தால் இந்த கணவனை கொடுத்துருக்க மாட்டீங்க, இந்த மனைவியை கொடுத்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நிறைய நேரத்தில் என்ன தெரியுங்களா பண்ணுறோம், அவங்கள குறை சொல்லும்போது அதுக்கு பின்னாடி ஆண்டவரையே நம்ம குறை சொல்கிறோங்க. ஆனால் தெரிகிறதில்ல, நம்ம ஆண்டவரை இங்கே குற்றப்படுத்துகிறோங்கிறது நமக்கு தெரிகிறதில்ல. ஆனால் அந்த மூலமாக ஆண்டவரை நம்ம குற்றப்படுத்துகிறோம். நம்ம கடைசியாக எப்போ ஆண்டவரை குற்றப்படுத்தணும்? அது பிரதர் இப்போ காலையில் வரும்போது துதிச்சா எவ்வளவு அப்படின்னா அது ரொம்ப கம்மி, குற்றப்படுத்துறது நிறையா இருக்குது நமக்கே தெரியாமல். இது ஏதோ உங்களை குற்றப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, என்ன குற்றப்படுத்திக்கிறாங்க சொல்லலை, நம்முடைய வாழ்க்கை எப்படி தரம் இழந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், நம்மளை நாமளே கேவலப்படுத்துகிறோம், இது மூலமாக நம்மளை நல்லவங்கன்னு சொல்லிக்கிறதுக்காக அதை செய்ய ஆரம்பிக்கிறோம், நமக்கு துணையை தந்த தேவனையே குறை சொல்கிறோம். அடுத்து நம்ம பக்கம் என்ன தவறு இருக்குங்கிறத நிதானிக்கிறதே இல்லை. மூத்த சகோதரர்கள் சொல்லும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணலட்சணம் என்னென்னா, என் பக்கம் என்ன தவறு உண்டு, மன்னாவிலையோ இரவின் கீதங்களோ எனக்கு இப்போ ஞாபகம் வர மாட்டேங்குது, என் பக்கம் என்ன தவறு உண்டுங்கிறத யோசிக்கிறதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய முதல் சிந்தையாக இருக்குங்களாம். நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எதுவாக இருந்தாலும் இதில் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அப்படிங்கிறதான் அவங்க முக்கியமாக யோசிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குமா. இதை நம்ம பழக்கப்படுத்தணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அடுத்து இதுபோல் நம்முடைய துணையை நம்ம கேவலமாக சொல்லுவோம் இல்லைங்களா, அக்கா விஷயம் தெரியுமா, அக்கா அண்ணே உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று சொல்லுவோம் தெரியுங்களா நம்ம துணையை பற்றி.
ஏதோ ஒரு சொல்லிடுவோம், அவங்க அந்த மாதிரி ரொம்ப பண ஆசை பிடிச்சவங்க, உலக ஆசை பிடிச்சவங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிடுவோம். இல்லைன்னா என்னை இப்படி திட்டுறாங்க அப்படி திட்டுறாங்கன்னு போய் சொல்லிடுவோம். சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து என்ன ஆகிடுவோன்னா, அதை என்ன பண்ணிடுவோம், நம்ம அவங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலோ இல்லை அன்பாக 4 வார்த்தை பேசினாலும் நம்ம அதை என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். இப்படியெல்லாம் நான் அவங்கள பற்றி, என் வீட்டுக்காரரை பற்றி அந்த அம்மா கிட்ட சொன்னனே, என் மனைவியை பற்றி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னனே, இதை நம்ம என்ன தெரியுங்களா பண்ணிடுவோம், மறந்துடுவோம். மறந்துட்டு நம்ம சகஜம் போல் அடுத்து என்ன பண்ணிடுவோம், நம்ம குடும்ப வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிருவோம். ஆனால் யார் மறக்க மாட்டாங்க தெரியுங்களா, நம்ம போய் சொல்லிட்டு வந்தோமே, இவங்க மறக்கவே மாட்டாங்க, அப்படியே மனசில் வச்சுருப்பாங்க. நாளைக்கு நம்ம சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருப்போம், நம்மளை பார்த்து என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, நடிக்கிறா, இவளை பற்றி எனக்கு தானே தெரியும், என்கிட்ட வந்து எவ்வளவு சொன்னா, இப்போ பாரு என்னமோ ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, இவங்க மனைவி கிட்ட நடிக்கிறாரு. ஆனால் நம்ம திருந்தி இருப்போம், நம்ம குடும்ப ஜெபம் பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு சத்தியம் கேட்டிருப்போம், நம்ம சரியாக இருப்போம். ஆனால் நம்ம சொன்னவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இது மறக்கவே மறக்காது. அதுக்கப்புறம் நம்மளை குறித்து அவங்க கொடுக்குற சாட்சி எப்படி தெரியுங்களா இருக்கும், சும்மாங்க பைபிளை தூக்கிட்டு போகிறாங்கங்க, சும்மா எங்ககிட்ட நீங்களும் வாங்கக்கா அப்படின்னு கூப்பிட்றாங்க. எதுக்கு நான் அங்கே போகணும், இவங்க குடும்ப விஷயமே இங்கே சந்தி சிரிக்குது, என்னான்னு சொன்னிச்சு தெரியுமா அவரை பற்றி, இவர் என்ன சொன்னார் தெரியுமா அவங்க மிஸ்ஸஸை பற்றி, அவங்க கேவலமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம மறந்துருப்போம், அவங்க மறந்துருக்க மாட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளுடைய குடும்ப விஷயத்தை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கும் போது, அடுத்து நம்ம குடும்ப விஷயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது உடனே அதை அப்பா அம்மா கிட்ட தயவு செஞ்சு தெரியப்படுத்தாதீங்க. அந்த காலத்தில் ஏற்கனவே சொன்னதான், அந்த காலத்தில் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தால் இந்த அம்மா எழுதும், எனக்கு இவரோடு வாழ பிடிக்கவில்லை, என்னை கூட்டி செல்லவும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு எழுதி அனுப்பும். அது அவங்க அப்பா அம்மா கைக்கு எப்போ கிடைக்கும், ஒரு 3 நாள் கழித்து கிடைக்கும். அவர் படித்து பார்த்துட்டா இப்படியா என் மகளை கொடுமைப்படுத்துறேன்ட்டு ரொம்ப வீராவசமாக கிளம்பி வரக்குள்ள இந்த 3 நாளுக்குள்ளே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க சமாதானமாய் ஏப்பா வந்தீங்க அப்படிங்கிற இந்த அம்மா, ஓ அப்படியா அப்பா சந்தோஷம்ன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே, அந்த ஸ்பாட்டுக்கு என்ன வருது, நமக்கு ஃபோன் எடுத்து சொன்னோன்னா அடுத்த ஸ்பாட்டுக்கு அவங்க வந்து நின்றுடுறாங்க. நமக்குள்ளே சண்டை தீர்றதுக்குள்ளேயே அவங்க வந்து நின்று வாமா கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ ரொம்ப நிதானிக்கணும். இதே எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னான், எதுனாலும் சொல்லுமா அப்பா நான் இருக்கேன்னு அவர் சொல்லுவாருங்க பேச்சுக்கு. ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா தாங்க மாட்டார். நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவங்க உங்களை தைரியப்படுத்துக்க ஆறுதல் படுத்துறதுக்கு சொல்லி அனுப்புவாங்க. போகிறோமா எதுனாலும் நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை முழு சந்தோஷமாக சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக தான் அதை சொல்லி வைப்பாங்க. நம்ம அதை ஒரு தேவ வாக்காக எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்கக்கிட்ட சொன்னோன்னு வைங்களேன், அவங்க மனசு தாங்காதுங்க, ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஐயோ நல்ல சகோதரன் சொல்லி இவருக்கு மேரேஜ் பண்ணி வச்சனே, என் பிள்ளையோட வாழ்க்கை நாசமாக போச்சே, என் பிள்ளை நல்லா இருக்கும்னு நான் நினச்சேனே, அதே மாதிரி அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு அவங்க சபை மூப்பர்கள்லாம் சொன்னாங்க, அதனால் நான் மேரேஜ் பண்ணி வச்சேன், ஆனால் அந்த பையன் இப்படி என் பிள்ளையை கொடுமைப்படுத்துகிறாரு, அவங்க ஒரு நாள் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. பாருங்கள், நம்ம குடும்ப விஷயத்தை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதுனால அதில் விசேஷமாக எடுத்த உடனே சின்ன விஷயமா இருக்கும், அதை நம்ம அப்பா அம்மா கிட்ட சொன்னால் நம்ம பார்த்த பார்வையிலே அதை அவங்க பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? நம்ம ஒரு 5% பார்வையில் அந்த பிரச்சனையை சொன்னோம்னா அவங்க 5%ஆகவே பார்த்தாங்கன்னா பரவாயில்ல விடுன்றுவாங்க. அவங்க நம்ம சொல்கிறத பார்த்து 50% அதை எடுத்துக்குவாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்க மனசு அங்கே தாங்காதுங்க, உடனே அவங்க ரொம்ப வேதனைக்குள்ளே போவாங்க. அடுத்து நம்ம பிள்ளைகளை அது பாதிக்கும். நம்ம பிள்ளைகள் நம்ம போடுகிற சண்டைகளை கவனிப்பாங்க, அதெல்லாம் பார்க்குறாங்களாக்கும். நீங்கள் ரொம்ப ஓவராக தான் பிரதர் சொல்கிறீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. நம்ம பிள்ளைகள், அதை நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான், நம்ம சகோதரிகள் சேலை கட்டுறதை பார்த்துட்டு இந்த சின்ன பிள்ளைங்க என்ன தெரியுங்களா பண்ணும், ஒரு டவலை எடுத்துக்கிட்டு போத்திக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி பொம்மையை வச்சுக்கிட்டு ஆரோனுக்கிட்டு இருக்கும், துணியை கட்டிக்கிட்டு இது பண்ணும். ஸ்கூல் போயிட்டு வந்துச்சுன்னா ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு இதில் செவுத்தில் எழுதிக்கிட்டு சொல்லுன்னு அடிச்சுக்கிட்டுலாம் இருக்கும். அது என்ன பண்ணுது, பார்த்து அதை உள்வாங்கி அதே மாதிரி செய்ய பழகுது. இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் நடந்துக்கிற முறையை நம்மளுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனிக்கிறாங்க. ஓ அப்பா அம்மாவை இப்படி நடத்துகிறாரா, நாளைக்கு எனக்கு திருமணமானால் என் மனைவியை நான் இப்படித்தான் நடத்தணும் அப்படின்னு அவங்க கற்றுக்குறாங்க, நமக்கு தெரிகிறதில்ல.
அதே மாதிரி மனைவியை பார்த்து, அதாவது மனைவி கணவனுக்கிட்ட நடக்கிறத பார்த்து அந்த மகள் பழகுறாங்க. ஓ, நாளைக்கு நான் மேரேஜ் பண்ணி போனால் என் கணவனுக்கிட்ட நான் இப்படித்தான் நடந்துக்கணும்னு அவங்க பழகுறாங்க. நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டு இப்படி செயல்பட்டுறோம். ஆனால் அது அங்கே என்னவாகும் தெரியுங்களா? செயல்பட ஆரம்பிக்கும். பிள்ளைகள் முன்னாடி குற்றப்படுத்துகிற வார்த்தைகளையோ, சண்டை போடுகிறது, எவ்வளவு கோபமாக இருந்தாலும் அடிச்சுக்கங்க, என்னமோ பண்ணிக்கோங்க. ஆனால் அதை பிள்ளைகள் முன்னாடி ஃபஸ்ட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க அதை கவனிக்கிறாங்க. அது அவங்க வாழ்க்கையை, படிப்பை, அவங்க எதிர்காலத்தை பாதிக்கும். இதையெல்லாம் நம்ம பெருசாக யோசிக்கிறதே இல்லைங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பிள்ளைகள் முன்னாடி பெற்றோர் நடந்து கொள்ளுகிற முறைகள். பெற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க, நாம் பெற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி கணவன் மனைவியை நம்ம குறை சொல்ல நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவி நம்மளை விட்டு போயிட்டு குறை சொல்லுகிற ஆவியை நமக்குள்ளே அதிகமாகி வர ஆரம்பிச்சிடும். அதில் நம்ம திருப்தி உள்ளவங்களா, சந்தோஷம் உள்ளவங்களா மாறிடுவோம். ஒரு நாள் யாரை பற்றியாவது ஒரு குறை பேசலைன்னா நமக்கு நிம்மதியாகவே இருக்காது. என்ன இன்னைக்கு சும்மாவே இருக்கிறனே, சரி ஒரு ஃபோன் போட்டாவது ஒரு 2 வார்த்தை என்ன பண்ணணும், ஒரு குறை பேசுனா தான் மனசுக்கே ஆறுதல் வருங்க. தேவனுடைய ஆவி இருக்கும்போது யாருக்கிட்டையாவது ஒரு 2 வார்த்தை சத்தியம் பேசலாமே அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கும். இந்த குறை சொல்கிற ஆவி வந்துடுச்சுன்னா யாரை பற்றியாவது, அதில் விசேஷமாக நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம பேசும்போது இவ்வளவு பாதிப்புகள் அங்கே வருது அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். அப்போ இந்த அம்ராம் யோகபேத்துக்குள்ளே நம்ம பார்க்குறோம், அவங்க ஒரு மனப்பாடோடு இருந்தாங்க. தங்களுடைய குடும்ப ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. 3வது நம்ம இவங்கக்கிட்ட பார்க்குற அருமையான குணலட்சணம் தெளிவான அறிவு. என்ன பிரதர் அந்த தெளிவான அறிவு, அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க எகிப்து தேசத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மைண்டு என்ன தெரியுங்களா, கானான் தேசத்தை நோக்கி இருந்துச்சு. நம்ம இருக்கிற இந்த எகிப்து நமக்கு நிரந்தரம் இல்லை. நிச்சயமாக தேவன் ஒரு நாள் நம்மளுடைய சந்ததியை கானான் தேசம் கூட்டிக்கிட்டு போவார். எப்படி? ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொன்னார், ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்னார், யாக்கோபு யாருக்கு சொன்னார்? யாருக்கு சொன்னாருங்க? லேவிக்கு சொன்னார். 12 பேருக்கு சொன்னார். அதில் விசேஷமாக யாருக்கு சொன்னார்? லேவிக்கு சொன்னார். லேவி யாருக்கு சொன்னார்? அந்த அட்டவணையை நாங்கள் மறந்துட்டோமே பிரதர் அப்படிங்கிறீங்களா? கெர்சோன் தானே? யாருங்க அவர்? கோகாத்தா? சரி, அந்த கோகாத்துக்கு சொன்னார். கோகாத் யாருக்கு சொன்னார் தெரியுங்களா? அம்ராமுக்கு சொன்னார். அம்ராம் யோகபேத் இதை மறக்கலை. நம்ம வாழ்கிற இந்த எகிப்து நமக்கு நிரந்தரம் இல்லை. இது கொஞ்ச நாள் தான் நம்ம இந்த எகிப்தில் இருக்க போகிறோம். நம்முடைய சந்ததி மறுபடி கானான் தேசம் போக போகிறாங்கங்கிற ஒரு தெளிவான அறிவு அவங்களுக்கு அங்கே இருந்துச்சு. இதை தேவன் அவங்கக்கிட்ட பார்த்தார். மற்ற எகிப்தியர்லாம் இங்கே தாண்டா இருக்க போகிறோம், இனி நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சோம், இவனுங்க இப்படியே இந்த பார்வோன ஆளுங்களாம் சேர்ந்து நம்மளை கொன்னுருவாங்க, நம்ம பிள்ளைங்களை கொன்னுருவாங்க, அப்படி மைண்டில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே என்ன மைண்ட் இருந்துச்சுன்னா, இது நமக்கு நிரந்தரம் இல்லை, நிச்சயமாக நம்முடைய சந்ததி கானான் தேசம் போய் சேருங்கிற ஒரு தெளிவான அறிவு அவங்கக்கிட்ட அங்கே இருந்துச்சு. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே அது செத்துரும்னு இவங்க பார்க்கல. எப்படி பார்த்தாங்க? எபிரேயர் 11:23. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். பாத்தீங்களா? அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அப்படின்னா இது சரீர பிரகாரமான அழகத்தை பத்தி பேசலைங்க. ஐயோ இவ்வளவு அழகா பிறந்துருச்சே இந்த குழந்தை, இதை எப்படி நம்ம கொலை செய்யறது அப்படி யோசிக்கலைங்க. இன்னொரு வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 7:20. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து, அங்க அழகுன்னு பார்த்தோம், இங்க திவ்ய சௌந்தரியம். அது என்னது? திவ்ய தேவ சௌந்தரியம். அது என்னது தேவ சௌந்தரியம்னா, திருவிவிலியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு உகந்தவரான பிள்ளை என்று கண்டு. மோசே பிறக்கும் போதே இதுதான் இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுக்க போகிற ரட்சகருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களாம். கடவுளுக்கு உகந்தவரான பிள்ளைன்னு இவங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்களாம். எப்படி இவங்களுக்கு தோணுச்சு? ஏற்கனவே அதே ஏக்கத்தில், அதே பாரத்தில், அதே ஜெபத்தில் இருக்கிறதுனால பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த குழந்தை தான் ரட்சகர், இதை நம்ம என்ன பண்ணணும், சாக கொடுத்துடக்கூடாது, எப்படியாவது இந்த குழந்தையை நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணுங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. ஒரு சமயம் அவங்க எகிப்து ஆவியில், உலக ஆவியில் இருந்திருந்தாங்கன்னா இது அவங்களுக்கு நடந்திருக்காது, இவங்க அதை செஞ்சிருக்க மாட்டாங்க.
இதை ஏற்கனவே தேவன் என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு, ஏற்கனவே இவங்களை அந்த விஷயத்தில் சோதிச்சு வச்சிருந்தாரு. இவங்க எண்ணம் பூரா எங்கே இருக்குங்கிறத இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் கண்டு வச்சிருந்தாரு. இவங்களுக்கு நான் இந்த மோசையை கொடுத்தாதான் இவங்க சரியாக அதை வளர்ப்பாங்க, பாதுகாப்பாங்கங்கிறத அவர் அங்கே கண்டுபிடிச்சிருந்தார். அப்போ இந்த அம்ராம் யோகபேத்துக்கிட்ட நம்ம பார்க்குற மூணாவது காரியம் என்னன்னா, தெளிவான ஒரு அறிவு, உலகத்தை குறித்த ஒரு தெளிவான அறிவு அவங்களுக்கு இருந்துச்சு. இதில் நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது, இன்றைக்கி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை. நம்ம பரலோக வாசிகள், நாம் பூமிக்குரிய வாசிகள் இல்லை. இதை மற்றவங்க நம்மக்கிட்ட பார்க்க முடியுதா? நம்ம பிள்ளைகள் நம்மக்கிட்ட பார்க்க முடியுதா? எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க இந்த உலகத்தில் தான் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவங்க மைண்டு இந்த உலகத்தில் அதிகமாக இல்லை, அவங்க மைண்டு அதிகமாக பரலோகத்துக்குரிய காரியங்களில் தான் இருக்குதுன்னு நம்ம பிள்ளைகள் சொல்ல முடியுமா? இல்லை. நம்மளுடைய எண்ணம் ஏக்கமெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை முழுக்க முழுக்க உலகத்துக்குரியவங்களாகவே வளர்க்கணும், உலகத்தில் தான் வளர்த்தாகணும். நமக்கு ஒரு சொந்த வீடு, தோட்டம், வாகனம் இருக்கிறதான் தப்பு சொல்லலை. ஆனால் அதுவே நம்மளுடைய உயிராகி இருக்குதா? இது நிரந்தரம் இல்லைங்கிறத நம்ம பிள்ளைகளும் நம்ம மூலமாக தெரிஞ்சிருக்காங்களா? இது அம்ராம் யோகபேத்துக்குள்ளே அங்கே இருந்துச்சு. நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் அடுத்தடுத்து நம்ம போயிடுறேன். நான்காவதாக இந்த அம்ராம் யோகபேத்துக்குள்ளே இருக்கிற நம்ம குணம் பார்க்குறோம், தேவ பயம். எப்படி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள தேவ பயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவ பயம் இருந்ததுனால தான் அரசாங்க கட்டளை, பார்வோன்னு ஒரு சட்டம் போட்டிருக்கிறாரு, ஆண் பிள்ளைகள் பிறந்தால் கொலை செய்யணும்னு சொல்லி. ஆனால் இவங்க அதுக்கு பயப்படலை. எபிரேயர் 11:23. எபிரேயர் 11:23. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல். அப்ப இவங்களுக்குள்ள இருந்தது என்ன தெரியுங்களா? தேவ பயம் இருந்ததுனால மனிதர்களுக்கு இவங்க பயப்படலை. இன்னைக்கு நமக்குள்ள ஏதோ ஒரு பயம் தான் இருக்க முடியும். ஒன்று தேவ பயம் இருக்கலாம், இல்லைன்னா மனுஷ பயம் இருக்கலாம். தேவ பயம் இருந்தால் மனுஷருக்கு பயப்பட மாட்டோம், மனுஷர் பயம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? தேவனுக்கு பயப்பட மாட்டோம். ஆண்டவர் தானே பிரதர், அது பார்த்துக்கலாம் பிரதர், அதுதானே அதை பார்த்துக்கலாம், அதெல்லாம் என்ன ஆகிட போகுது, அந்த மாதிரி ஒரு அலட்சிய போக்கு நமக்கு வந்துடும். இன்னொரு வகையில் சொல்லணும்னா, ஏற்கனவே பார்த்ததில் முதல் இது என்னங்க? மழுங்கின தன்மை, மழுங்கி போகிறது. சரிங்களா? அந்த காலத்தில் இருந்து இங்கு பேனா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எழுதிக்கிட்டே வர வர அது என்ன ஆகிடும் தெரியுங்களா? மலிங் ஒரு மாதிரி இப்படி ஆகிடும். பார்த்தா எழுத்தெல்லாம் அப்படி, உங்களுக்கு அதெல்லாம் புதுசாக இருக்கும், பெருசு பெருசாக வரும். என்னென்னா கூறு மழுங்கி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஆவிக்குரிய ஜீவியம் என்ன தெரியுங்களா ஆகிடும்? மழுங்கி போயிடும். அது தானே போனால் என்ன போக, ஜெபம் தானே செஞ்சால் என்ன செய்யாட்டி என்ன, இந்த மாதிரி ஒரு அலட்சியத்தன்மை நமக்குள்ளே வந்துடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நாமளே யோசித்து பார்க்கணும், இன்றைக்கி தேவ பயம் நமக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்து 5வது நம்ம பார்க்குறோம், தேவ அன்பு. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் இருந்துச்சு தேவ அன்பு. அதனால தாங்க இவங்க ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படலை. ஏன்னா நம்ம கொரிந்தியரில் பார்க்குறோம், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ இவங்களுக்கு தேவன் மேலே ஒரு நல்ல அன்பு இருந்ததுனால இவங்க ராஜாவினுடைய கட்டளைக்கு என்ன தெரியுங்களா பண்ணலை, அங்கே பயப்படலை அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ அதில் நமக்கு என்ன கேள்வினா, இன்றைக்கி நம்ம தேவனுக்கு பயப்படுறோமா? சரி, தேவன் இடத்துல நம்ம அன்பு கூறுறோமா? அது உடன்படிக்கை பண்ணும்போது இருந்த அன்பு பார்த்தீங்கன்னா அப்பா அப்படி இருந்துச்சு. நம்ம கூட்டத்துக்கு வர்றது என்ன காமிக்க, அங்கே வரும்போதே அந்த ஒரு நடுக்கம், அதாவது சபைக்கு போகிறோமே அப்படிங்கிற ஒரு என்ன இருந்துச்சுங்க, ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறீங்களா? இல்லை, ஒரு சிலருக்கு சரிங்களா, ஐயோ நம்ம சபைக்கு போகிறோம்ல, காலையில் எந்திரிச்சோன்னே இன்றைக்கி சபைக்கு போகணும்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜெபம், அந்த ஒரு சிந்தனை இதெல்லாம் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ வர வர பார்த்திங்கன்னா அந்த தேவன் மேலே இருக்கிற அன்பெல்லாம் போயிடுச்சு. சபைக்கு வந்தாலும் நிர்விசாரமான பேச்சு, யாரையும் மதிக்காத தன்மை, இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சிச்சு தெரியுங்களா? தேவன் மேலே நமக்கு அன்பு குறையும் போது. இதை தான் ஆதி திருச்சபைக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, என்னன்னு சொன்னாருங்க, ஆச்சரலாம் வெளிப்படுத்துதல் 2:2
வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ கேட்கும்போது இருந்ததுங்க. அங்கே நிறைய பிரயாசம் எடுத்தோம், ரொம்ப பொறுமையாக இருந்தோம், பொல்லாதவர்களை சகிக்கலை. நம்ம அப்போஸ்தலர்கள்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே வெளியில், அவங்களாம் அப்போஸ்தலர்களே இல்லைங்கிறதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு அவங்களாம் பொய் சொல்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி நம்ம வந்தோம். வந்து நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையை இருக்கிறதையும். இல்லை, நீங்கள் சொன்னது சரிதான், பொறாமையாக தான் இருக்கிறோம். ஆனால் அப்போ எப்படி இருந்தோம்? பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இவ்வளோ செஞ்சோம் நம்ம. இது எப்போ? அந்த உடன்படிக்கை செஞ்சு ஞானஸ்நானம் எடுத்து உள்ளே வரும்போது. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதி திருச்சபையிலே இந்த தவறு வந்துருச்சு. ஆரம்பத்தில் இருந்த அன்பு அவங்களுக்குள்ள குறைஞ்சி போச்சான். இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லலாம். அப்படி என்ன ஆதியில் இருந்த அன்பு அவங்களுக்குள்ள குறைஞ்சி போச்சு அப்படின்னா, அந்த ஆதி திருச்சபை வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி தேவன் மேலே அன்புள்ளவங்களா வந்தாங்க. இப்போ அந்த தேவ அன்பு எங்கே தெரியுங்களா போயிடுச்சு? மனுஷர்கள் மேலே போயிடுச்சுங்க. அவங்களுக்கு தேவன் மட்டும்தான். அப்போஸ்தலர் வந்து சத்தியம் சொன்னால் அப்போஸ்தலர்களை அவங்க பார்க்குறத விட்டுட்டு அப்போஸ்தலர்கள் மேலே அன்பு வைக்கிறத விட அவங்க யார் மேலே அன்பு வச்சாங்க தெரியுங்களா? தேவன் மேலே அன்பு வச்சாங்க. ஆனால் நாள் ஆக 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 தேவன் மேலே இருக்கிற அன்பு எங்கே தெரியுங்களா ஷிஃப்ட் ஆகிடுச்சு? அப்போஸ்தலர்கள் மேலே மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போஸ்தலர்கள் அன்பு கூற ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனை சார்ந்தவர்கள் அப்படின்னு நினச்சவங்க இப்போ பவுலை சார்ந்தவர்களாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனையே சார்ந்து இருந்தவங்க அப்போலோவை சார்ந்தவங்களாக மாற ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இதுதான் தேவன் சொல்கிறாரு. அப்போ நீ என்னையே பார்த்த, என்னையே நேசித்த, இப்போ நீ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்ட? பால் பிரதரையும் அப்போலோ பிரதரையும். இன்னும் உங்களுக்கு வேறு யாரையும் தோண வேணாம், நான் பைபிள் படி சொல்கிறேன். உங்கள் அன்பு எங்கே போயிடுச்சுன்னா பால் பிரதர் மேலேயும் அப்போலோ பிரதர் மேலேயும் என்னவாயிடுச்சு? உங்கள் அன்பு போயிடுச்சு. என் மேலே இருக்கிற அன்பு உங்களுக்கு குறைஞ்சி போச்சு. என்னை பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க? சகோதரர்களையும் அவங்க கொடுக்குற உபதேசங்களையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. என் மேலே இருந்த அன்பை விட்டுட்டீங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்குள்ள இந்த தேவ அன்பு எந்த அளவுக்கு இருக்குது? ஆறாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ உறவு. அன்றைக்கி எகிப்து தேசத்தில் அத்தனை பேர் இருந்தாலும் தேவனோட இவங்களுக்கு தாங்க உறவு இருந்துச்சு. அதனால தான் இவங்க மோசையை அந்த அளவுக்கு என்ன பண்ண முடிஞ்சுன்னா வளர்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம பார்க்குறோம் உலக உறவு. உலகத்தில் இவங்க மேலே இவங்களுக்கு விருப்பமே வரல. நல்லா கவனிங்க, இதோட நம்ம முடிக்கிறோம். மோசையை 3 மாதம் வளர்த்துட்டாங்க. மோசையை ஒளிச்சு வச்சு வளர்த்துட்டாங்க. அப்புறம் மோசையை வளர்க்க முடியலை, நைல் நதியில் விட்டுட்டாங்க. மறுபடியும் மோசை திரும்ப வந்துட்டார். அப்போ மோசையை வளர்த்ததுக்கும் இப்போ மோசையை வளர்க்குறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ மோசையை பயந்து வளர்த்தாங்க. இப்போ மோசையை பயம் இல்லாமல் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்வோன் அரண்மனையிலேருந்து இவங்களுக்கு என்ன வர ஆரம்பிக்குது? பொண்ணு பொருளெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா குழந்தைய நல்ல முறையில் வளர்த்து கொடுக்கணுமேன்னு சொல்லி எல்லாமே வருது. அப்பா நம்ம கூட காணான்னு போகலான்னு நினச்சோம், இங்கேயே எல்லாம் வருதே. இப்போ பார்வோன் அரண்மனையிலேருந்து எல்லாம் வருது, நம்ம இதை அனுபவிச்சுக்கிட்டு இங்கேயே இருக்கலான்னு இவங்க யோசிக்கலைங்க. அந்த பொண்ணை வெறுத்துருக்குறாங்க. மோசைக்கு முன்னாடி பார்வோன் அரண்மனையிலேருந்து பொண்ணு பொருள்லாம் வந்தால் கூட அதெல்லாம் கிடக்குது, தூக்கி வை அப்படின்ட்டு மோசை இங்கே வாப்பா, இதெல்லாம் சும்மா தெரியுமா? இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய தெரியுமா? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எது தெரியுமா நிரந்தரம்? கானான் தேசம் நம்ம போகிறது தப்பா நிரந்தரம். இது பார்வோன் அரண்மனையிலேருந்தெல்லாம் வரலாம், இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கே பிரதர் பைபிளில் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா மறைவாக இருக்குது. ஏன் தெரியுங்களா? இதை அவங்க சொல்லி வளர்த்ததுனால தான் எபிரேயரில் வசனம் சொல்லுது. வாசிங்க, எபிரேயர் 11:24 முதல். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எப்படி மோசைக்கு இந்த எண்ணம் வந்துச்சு? அம்மா ஊட்டி வளர்த்துருக்குறாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு, இதுதான் நிரந்தரம்ங்கிறத சொல்லி வளர்த்துருக்குறாங்க. அதை மோசை பார்த்துருக்கிறாரு, இருதயத்தில் பதிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு நாள் வரும்போது அது அவருக்கு என்ன ஆகலை?
இந்த எகிப்தின் பொக்கிஷங்கள்லாம் பெருசாக தெரியலை, அதை அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அம்ராம் யோகபேத்துக்குள்ளே நம்ம பார்த்துட்ட 7 காரியங்கள். ஒரு மனம், குடும்ப விஷயத்தை பாதுகாக்கிறது, எகிப்தை குறித்த தெளிவான அறிவு, அவங்களுக்குள்ளே இருந்துச்சு தேவ பயம், அவங்களுக்குள்ளே இருந்துருச்சு தேவ அன்பு, அவங்களுக்குள்ளே இருந்துச்சு தேவ உறவு, அவங்களுக்குள்ளே இல்லை உலக உறவு. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.